வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேசிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்ற உத்தரவுக்கு செவிசாய்க்காத பல்கலைக்கழக மாணவர்கள் அதிரடியாக கைது. மஹிந்தவின் ஆட்சியில் பிரதம நீதியரசர் பதவி நீக்கப்பட்டமை தவறானது. நாமல் ராஜபக்ச அதிருப்தி. இலங்கையின் நிலையான பொருளாதார மீட்சிக்கு வலுவான உந்துதல் அவசியம். IMF அறிவிப்பு. இரு நாட்டு ஒருமைப்பாட்டின் சமிஞ்சையே மோடியின் இலங்கை விஜயம். தேசிய பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ராஜினாமா. கனடாவில் இடம்பெற்ற கொலைகள் தொடர்பில் யாழ் இளைஞர்கள் 2 கைது. அமெரிக்காவுடனான பழைய உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி. கனேடிய பிரதமர் அதிரடி. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். நீதிமன்ற உத்தரவிற்கு செவிசாய்க்காது கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் ஒன்றியத்துடன் இணைந்து அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் சுகாதார அமைச்சுக்கு முன்பாக இந்த போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணை சுகாதார பட்டதாரிகளை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளும் செயற்பாட்டை மட்டுப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இணை சுகாதார விஞ்ஞான பட்டதாரிகள் நேற்று முதல் கொழும்பில் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது. மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வைத்தியசாலை சதுக்கம் சுகாதார அமைச்சுக்கு உட்பிரவேசிக்கும் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் உள்ள வீதிகளை மறைக்கும் வகையில் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடாத்த மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் தடை விதித்திருந்தது. அந்த தடை இன்று மாலை வரை அமுலில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்தவின் ஆட்சியில் பிரதம நீதியரசர் ஷிரணி பதவி நீக்கப்பட்டமை தவறான நடவடிக்கை என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்திற்கு எதிரான சில சட்ட தீர்ப்புகளை தொடர்ந்து சிராணி பண்டாரநாயக்க மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பாராளுமன்ற குழுவின் பரிந்துரையின் பேரில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் 2013 ஜனவரியில் அவர் பிரதம நீதியரசர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில் கருத்து தெரிவித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அந்த நேரத்தில் இதுபோன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் தான் இருந்ததாக கூறியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் தாம் செய்த அதே தவறுகளை மீண்டும் செய்யக்கூடாது எனவும் அவர்கள் அதை மீண்டும் செய்தால் அது சரியாக இருக்காது எனவும் இதுபோன்ற தவறான தீர்மானங்களுக்கான விலையை தமது கட்சி இன்னும் செலுத்தி வருகின்றது எனவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிலையான பொருளாதார மீட்சிக்கு வலுவான உந்துதல் அவசியம் என சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. இலங்கையின் பொருளாதார மீட்சி வேகம் அதிகரித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கையில் சீர்திருத்தங்கள் பலனளிப்பதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு துறையின் பணிப்பாளர் ஜூலி கோச்சாக் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பணவீக்கம் குறைவாகவே உள்ளது. நிதி பக்கத்தில் வருமான வசூல் மேம்பட்டு வருகின்றது. மேலும் சர்வதேச இருப்புகள் தொடர்ந்து மேம்பட்டு வருகின்றன. 2024ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி 5% எட்டியது. இந்த நிலையில் 2 வருட பொருளாதார பின்னடைவிற்கு பின்னர் 2025ஆம் ஆண்டிலும் இலங்கையில் மீட்சி தொடரும் என தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஜூலி கோச்சாக் தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் இலங்கைக்கும் இலங்கை மக்களுக்கும் மிகவும் சாதகமான முன்னேற்றங்கள் என வாஷிங்டனில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இலங்கையின் பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படக்கூடியதாகவே உள்ளது என்றும் எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் கடன் நிலைத்தன்மை நீடித்து நிலைத்திருப்பதை உறுதி செய்ய சீர்திருத்த உந்துதல் நிலைத்திருப்பது மிகவும் முக்கியமானது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இரு நாட்டு ஒருமைப்பாட்டின் சமிக்ஞையாக பாரத பிரதமர் மோடி இலங்கை விஜயம் செய்ய உள்ளார்.
இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள மோடி அனுராதபுரத்திற்கும் விஜயம் செய்ய உள்ளார். அடுத்த மாத ஆரம்பத்தில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ள அவர் பிராந்திய இணைப்பு தொடர்பான முக்கிய செய்தியை வெளிப்படுத்தும் வகையில் தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்திற்கு பயணிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 4ஆம் திகதி முதல் 6ஆம் திகதி வரையில் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 6ஆம் திகதி தமது விஜயத்தை நிறைவு செய்து ராமேஸ்வரத்திற்கு செல்ல உள்ள அவர் புதிய பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான பிராந்திய ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் ராமேஸ்வர விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டமை மற்றும் கோவிட்-19 காலப்பகுதியில் நிறுத்தப்பட்ட சென்னைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையிலான விமான சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டமை என்பன பிராந்திய ஒருமைப்பாட்டின் வெளிப்பாடாகும் என இந்தியா தெரிவிக்கின்றது. இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பாரம்பரியமாக தொடர்வதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர் தெரிவித்துள்ளார். 1974ஆம் ஆண்டு மற்றும் 1976ஆம் ஆண்டுகளில் இடம்பெற்ற நிகழ்வுகளால் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பாரம்பரியமாக தொடர்கின்றது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய பாராளுமன்றத்தில் நேற்று கேள்வி நேரத்தின் போது இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்களின் நிலை குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு பதிலளிக்கும் போதே எஸ் ஜெய்சங்கர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் மீன்பிடி தொடர்பாக இலங்கையில் 2 சட்டங்கள் உள்ளன. ஒன்று 1996ஆம் ஆண்டின் மீன்வள மற்றும் நீரியல் வள சட்டம், மற்றையது 1979ஆம் ஆண்டின் வெளிநாட்டு மீன்பிடி படகுகளின் மீன்வள ஒழுங்குமுறை சட்டம். இந்த 2 சட்டங்களும் 2018 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் திருத்தப்பட்டன. இதனால் மிகவும் கடுமையான தண்டனைகள், பாரிய அபராதங்கள் மற்றும் விளக்கமறியல் என்பன வழங்கப்படுகின்றன. தண்டனை அனுபவிக்கும் பலர் படகு உரிமையாளர்கள், ஓட்டுநர்களாக இருப்பதுடன் மீண்டும் மீண்டும் அவர்கள் கைதாகி குற்றவாளிகளாக காணப்படுவதால் தீர்வு முயற்சிகள் சிக்கலாகின்றன. இலங்கையில் இந்திய மீனவர்களை தடுத்து வைப்பது தொடர்பான தற்போதைய பிரச்சினைகளுக்கான மூல காரணம் 1974ஆம் ஆண்டு சர்வதேச கடல் எல்லைக்கோடு வரையப்பட்ட போது ஆரம்பமாகியது. அதைத் தொடர்ந்து 1976ஆம் ஆண்டில் இலங்கை மீன்பிடி அதிகார வரம்பை வரையறுத்ததன் மூலம் இப்பிரச்சினை நீண்டுள்ளது. அதே நேரம் தற்போது இலங்கையில் மொத்தம் 97 பேர் விளக்கமறியலில் உள்ளனர். அவர்களில் 83 பேர் தண்டனை அனுபவித்து வருவதுடன் 3 பேர் விசாரணைக்காக காத்திருக்கின்றனர் என குறிப்பிட்டார். தேசிய பயணிகள் போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ராஜினாமா செய்துள்ளார். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் டாக்டர் பந்துர திலீப விதாரண போக்குவரத்து அமைச்சின் செயலாளரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை ஒப்படைத்துள்ளார். இந்த விடயத்தை போக்குவரத்து அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையிலான போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சின் கீழுள்ள ஒரு நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த 3வது அதிகாரி டாக்டர் பந்துர திலீப விதாரணா ஆவார். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் ருவன் விஜயமுனி மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் ரமல் ஸ்ரீவர்தன் ஆகியோர் தங்கள் பதவிகளிலிருந்து ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தல் மற்றும் தரமான போதியளவான உணவை நியாயமான விலையில் பெற்றுக்கொள்வதற்கான வசதிகளை செய்து கொடுக்க நாடளாவிய ரீதியில் புதிய உணவகங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு ஆகியன இணைந்து தற்போது உணவகங்களை நடத்தி வரும் வர்த்தகர்களின் ஆதரவுடன் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி முதலாவது மாதிரி உணவகம் ஏப்ரல் 1ஆம் தேதி நாரகேன்பிட்டியில் திறக்கப்படவுள்ளது. இதன் 2ஆம் கட்டமாக தற்போதுள்ள உணவகங்களின் தரத்தை உயர்த்தும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது.
தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை, சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சுக்களின் அதிகாரிகளின் பங்கு பற்றுதலுடன் இது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. ஆரோக்கியமான உணவுகளை உண்ணும் மக்களின் உரிமையை உறுதிப்படுத்தல், சரியான சுகாதார தரத்திற்கேற்ற உணவை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சூழலை உருவாக்குதல், நுகர்வோர் நம்பிக்கையை வளர்ப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், அது தொடர்பில் அரசு மற்றும் தனியார் துறைகளின் பங்களிப்பை பெற்றுக்கொள்வது குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பச்சை குத்துவோருக்கான விதிமுறைகள் அடங்கிய ஒழுங்குபடுத்தல்களை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பச்சை குத்தும் தொழிலை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு திட்டத்தை பரிசீலிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சுக்கள் கூட்டாக இணைந்து இந்த திட்டத்தை செயற்படுத்த வேண்டும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு சிலோன் டாட்டூ மாநாட்டில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் அபேசிங்க ஏனைய சேவைகளைப் போலவே இந்த தொழிலை ஒழுங்குபடுத்தி விதிமுறைகள் அறிவிக்கப்பட வேண்டும் என்பதே இலங்கை பச்சை குத்தும் கலைஞர்களின் ஒரே கோரிக்கை என தெரிவித்தார். தகுதியற்ற சேவை வழங்குநர்களால் தொழில் ஆபத்தில் இருப்பதாக உள்ளூர் பச்சை குத்தும் கலைஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது கலை, தொழில்நுட்பம் மற்றும் கலாசாரத்தின் கலவையாகும் எனவும் இந்த துறையில் தற்போது அதிக பணம் சம்பாதிக்கும் கலைஞர்கள் உள்ளதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார். தற்போது இலங்கையில் சுமார் 5000 பச்சை குத்தும் கலைஞர் சேவைகளை வழங்குகின்றார்கள் என அவர் கூறியுள்ளார். பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்படுத்தும் விலங்கு தொடர்பில் இன்று அறிக்கை வெளியிடப்படவுள்ளது. பயிர் சேதத்திற்கு காரணமான வனவிலங்குகள் குறித்து அண்மையில் நடாத்தப்பட்ட கணக்கெடுப்பு அறிக்கை இன்று வெளியிடப்படவுள்ளதாக விவசாயத்துறை அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயிர் சேதத்திற்கு காரணமான வனவிலங்குகள் தொடர்பில் கடந்த 15ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்பட்டது. எனினும் அவ்வாறு கிடைக்கப்பெறும் அறிக்கை முழுமையாக பூரணப்படுத்தப்பட்ட அறிக்கையாக கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை வனஜீவராசிகளை முகாமித்துவம் செய்வது தொடர்பான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறினார். இவ்வாறான வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டுமாயின் வனஜீவராசிகள் தொடர்பான உரிய கணக்கெடுப்புகள் அவசியம் எனவும் விவசாய அமைச்சர் KD லால்காந்த சுட்டிக்காட்டியுள்ளார். புகையிலை தோட்டத்திற்குள் கஞ்சா செடி வளர்த்த ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் தனது புகையிலை தோட்டத்தில் புகையிலை கன்றுகளுக்கு இடையே கஞ்சா செடியை வளர்த்து வந்துள்ளமை போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட கஞ்சா செடியின் உயரம் சுமார் 4 அடியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ் வல்வெட்டித்துறை கடற்கரையில் கைவிடப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை கடற்கரையில் கைவிடப்பட்ட கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பொலிகண்டி கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட பொதிகளில் 65 கிலோ 825 கிராம் கேரள கஞ்சா காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குஸ் போதைப் பொருட்களுடன் இந்திய யுவதி உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். 25 வயது யுவதியும் 34 வயது ஆண் ஒருவருமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 1 கிலோ 984 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து சந்தேக நபர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவில் இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இக்கொலை சம்பவத்தின் பின்னர் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு போலீசார் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது சந்தேகத்தின் அடிப்படையில் குறித்த 2 இலங்கை இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 31 மற்றும் 34 வயதான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருவரே நேற்று கைது செய்யப்பட்டனர். குறித்த இருவரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வேலை வாய்ப்பிற்காக கனடாவிற்கு சென்றவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த இருவரும் கனடாவில் நடந்த 3 கொலை சம்பவங்கள் மற்றும் பல திருட்டுச் சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இருவருக்கும் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். கிழக்கு மாகாணத்தின் கடலோர பகுதிகளில் காலை வேளையில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வன சர்வதேச செய்திகள். அமெரிக்காவுடனான பழைய உறவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என கனேடிய பிரதமர் அதிரடியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான கனடாவின் பழைய உறவுகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். ஒட்டாவாவில் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை புதிய வரி விதிப்பினூடாக அமெரிக்காவிற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டார். அதிகபட்ச தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வரிகள் அமையும் என தெரிவித்த பிரதமர் கனடாவின் பொருளாதாரத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினரையும் வலியுறுத்தினார். தொடர்வன விளையாட்டு செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் 20-20 கிரிக்கெட் தொடரில் 7வது போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ அணி வெற்றி பெற்றுள்ளது. ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 190 ஓட்டங்களை பெற்றது. அதன்படி லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணிக்கு 191 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதனையடுத்து 191 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆட களமிறங்கிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 193 ஓட்டங்களை பெற்று வெற்றியை பதிவு செய்தது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.